கலைமாமணி திருமதி தேன்மொழி ராஜேந்திரன் அவர்களை வேடிக்கை அழைக்கிறோம். களை அடிக்கும் போது மதிக்க மாட்டாங்க. எங்க வீட்டிலேயே மதிக்கல. அவ்வளவு குடும்பப்பட்டுக்கு. ரெண்டாவது நான் அந்த கலையை விட்டு கொஞ்சம் லோடு மீன் வேற சில கொஞ்ச நாள் அடிக்கல. ஆனால் அடிக்காமல் இருந்தாலும் ஒரு நாள் வாசிக்காமல் இருந்தது கிடையாது. நான் படிக்கலைங்க. பறை தான் என்னுடைய உயிர் மூச்சு. ஆனால் பறைக்காக நான் உழைத்தேன். பறை உழைத்தேன் கிடையாது. இப்போ தமிழக முழுக்க பயிற்சி கொடுத்துருக்கேன். உலக நாடு வரையும் பயிற்சி கொடுத்துருக்கேன். அது அமெரிக்காவில் சென்று போயிருக்கேன். ஆனால் பறை தான் என்னுடைய மூச்சுனால பறையெல்லாம் பரவலாக்கிட்டு இருக்கேன், வளர்த்து வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பறை பறைக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு கிடைச்ச சொல்லக்கூடாது, பறைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லணும். ஏன்னா பறை அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. தேங்க் தேங்க் டேக்கு 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 தேக்கு டேக்கு 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 தரகெடுத்தோம். தேக்கு தேக்கு டேக்கு 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 தரகெடுத்தோம். தேக்கு தேக்கு தரகெடுத்தோம். தேக்கு தேக்கு தரகெடுத்தோம். தரகெடுத்தோம் 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 மதுரையை சேர்ந்த பறை இசை கலைஞருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய விருது. ஏற்கனவே மதுரையினுடைய நாட்டுப்புற இசைக்காக விஜயலட்சுமி நவதின கிருஷ்ணன் ஏற்கனவே பெற்றிருக்கிறார். இதற்போன்று தற்போது பறை இசைக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரையை சேர்ந்த, அதாவது மதுரை அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்து வேலு ஆசாரி என்ற வேலுமுருகன் பல ஆண்டுகளாக சிறு வயது முதலேயே அவர் தன்னுடைய பறை இசையை தன்னுடைய உள்ளத்தில் தொடர்ந்து சுமந்து கொண்டு வருகிறார். அவருடைய அனுபவங்கள், இந்த விருது குறித்த விவரங்களை அவரிடம் கேட்கலாம். முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு அறிவித்துக்கின்ற ஒரு பத்மஸ்ரீ விருது ஒரு பறை இசை கலைஞருக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும். அதாவது நான் படிக்கலைங்க. பறை தான் என்னுடைய உயிர் மூச்சு. ஆனால் பறைக்காக நான் உழைத்தேன். பறை உழைத்தேன் கிடையாது. இப்போ தமிழக முழுக்க பயிற்சி கொடுத்துருக்கேன். உலக நாடு வரையும் பயிற்சி கொடுத்துருக்கேன். அது அமெரிக்காவில் சென்று போயிருக்கேன். ஆனால் பறை தான் என்னுடைய மூச்சுனால பறையெல்லாம் பரவலாக்கிட்டு இருக்கேன், வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பறைக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு கிடைச்ச சொல்லக்கூடாது, பறைக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லணும். ஏன்னா பறை அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதில் சந்தோஷமாக பறை, துக்கப்பறை, அந்த பண்ணி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, வரலாறு இருக்குது. இந்த விருது கிடைச்சது எனக்கு கனவு கூட நினைக்கலாம் இந்த மாதிரி விருது கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த விருது பறைக்கு தான் நான் என்ன நன்றி செய்யப்பேன், கைமாறு செய்யப்பேன்னு தெரியல. என்னோடய குருநாதர்களுக்கு நான் அந்த சமர்ப்பிக்கிறேன், படைக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எப்போ இந்த பறை இசையை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க, அதை பற்றி விவரங்கள்? அதாவது அலங்காநல்லூர் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் சாமி கும்பிடுவாங்க. அப்போ சாமி சாட்டிடுவாங்க. சாமி சாட்டினா ஒரு மாதம் கதை பூட்டிடுவாங்க, சாமி கோயிலை பூட்டிடுவாங்க. அப்போ சாமி செய்யறதுக்காக சாமி சிலை செய்வாங்கள்ல, அதுக்கு செய்யறதுக்காக சாமி உருவத்திற்கு அருள் ஏற்றுறதுக்காக பறை வாசிப்பாங்க. அப்போ ஊர் மக்களாம் சேர்ந்து பார்ப்பாங்க. அப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது நாம் தன்னறியாமலே இப்படி நின்று ஆடினேன். இப்படி ஆடி இருக்கும்போது சேவை வாத்தியார்ன்ற பறைய கையில் கொடுத்தாரு. எடுத்து சொல்லி அடிச்சுட்டு சாமி அடி. அந்த அடிக்கு பேர் 3 சாமி அடின்னு சொல்லுவாங்க. ஜனக்கின்ன சாக் ஜனக்கின்ன சாக் ஜனக்கின்ன சொல்லு. அப்போ அந்த அடியை பார்த்தோன்னா என்னை பார்த்துட்டு வேந்து போய் அவர் எல்லா நிகழ்வுகளும் கூட்டு போக ஆரம்பித்தார். அப்போ நான் படிக்கலைங்க. ஏன்னா 1வது 2 வருஷம் படிச்சிருக்கேன், 2வது 2 வருஷம், 3வது தான் பாஸ் பண்ணியிருக்கேன், 4வதுல 2 வருஷம் தான். 5வதுல முழு பரிட்சை அன்னைக்கு பரீட்சை எழுத போகிற அன்னைக்கு அண்ணன் மலைச்சாமன் ஒரு வாத்தியார், அவர் அம்பேத்கர் கலைக்குழு சொன்னார். அந்த கலைக்குள்ள நானும் எங்கள் ஐயா எல்லாமே இருக்கோம். அப்போ ஓடியாரார், என்னென்ன இப்படி மூச்சு வாங்க ஓடியாருன்னு சொல்லும்போது, டேய் வேலு, இந்த மாதிரி திண்டுக்கல்லேருந்து பன்னீர் வாத்தியார் வந்திருக்காரா, யாருன்னு அவர் பயங்கரமாக தப்படி பாடுறா, பயங்கரமாக தப்படி பாடுறானே, ஆமாம் பயங்கரமாடி பாடுறான்னு அவனை பரீட்சைக்கு போகணுமேனே, பரீட்சைக்கு போனால் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல, பயங்கரமாடி பாடுறானே, ஆமாடா பயங்கரமாடி பாடுறா, சரிண்ணே பரீட்சை தூக்கி போட்டு இந்த கையில் வச்சுருந்தேன். அப்போ பரீட்சைட்டை காலண்டரை தான், அது ஒரு பை மஞ்சள் பை, அது காலந்து போச்சு, முடிச்சு போட்டு கொண்டு போயிருந்தேன், கையில் முடிச்சு போயிருந்தேன். டவுசரு ஓட்ட டவுசரு அண்ணா கிளம்பி மாட்டிருப்பேன், சட்டையும் ஒரு பட்டன் தான் போட்டுருப்பேன், டவுசருக்கு கிழிஞ்ச டவுசரு போட்டுக்கிட்டு போது அதை இப்படி பரீட்சை தூக்கி போட்டு நான் அப்படியே சாவுக்கு அடிக்க போயிட்டேன். அந்த அடிக்க போனதில் இந்த பறையோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு மனிதன் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி இந்த பறை. மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு மொழி அடிக்கக்கூடிய ஒரே கருவி பறை தான். அதுவும் அடிச்சுக்கிட்டே ஆடக்கூடிய கருவி. இதில் உள்ள சில விஷயங்கள் கருத்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா
பரவலாக்கம் பண்ணி உருவாக்குறேன், அடியில் உருவாக்குறேன், ஆட்டங்கள் உருவாக்குறேன். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள, இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலக நாடு லெவலில் பறையை பயிற்சி கொடுத்துருக்கேன். உலகம் பூரா வந்து பறை நேசித்து இந்த பறையை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. பறைக்கான மரியாதை கிடச்சிருக்கு, அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அந்த அங்கீகாரம் வந்து இது மட்டும் இல்லை, எனக்கு இந்த விருது கிடச்சது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு படிக்காத ஒரு கலைஞர், ஆனால் வந்து படிக்கலை, ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் போய் நான் பயிற்சி கொடுத்து அவங்களோட நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அதான் ஒரு நான் எப்படி நான் சொல்லலை, எங்களுக்கு குருநாதருக்கு இந்த 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 விருதை வந்து சமர்ப்பிக்கணும், அதான் என்னோட ஆசை. நன்றி. இப்போ இந்த பறையை வாசிக்கும் போது உங்களுடைய உணர்வு எப்படிகள் இருக்கிறது? அது எப்படி? ஐயா, இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து திருவிழா, அது விநாயகர் சதுர்த்தி. அப்போ வந்து 50 காவலர் இருக்காங்க. 50 காவலர்கள் இருந்தாலும் அவங்க ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல, அவ்வளோ ஒரு அராஜகம் பண்ணுறாங்க. அப்போ கத்தி எடுத்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது என் தலையில் பண்ணலை, என் பக்கத்தில் ஒருத்தவங்க அடிச்சு பிடிச்சி, ஏன்னா நான் குட்டியாக இருக்கேன், அடிக்க முடியல. அப்புறம் புது வாள் எடுத்து வந்துட்டாங்க, பல வளர்ந்து இருக்கு. இப்படி அடிக்க வெட்ட ஓங்குறாரு. நான் என்ன ஒன்றும் சொல்ல முடியல. என்ன சொல்லணும், அடித்தேன். தன கிண்ண திங் தாக்க தாக்கு தன்ன கிண்ண திங் அப்படியே நான் அடிக்கும்போது வாள் அப்படியே இப்படி இறக்கி அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே வந்து அப்போ நாங்கள் வந்து மகுடி, நீங்களாம் பாம்பு, கலைகளுக்கு மயங்க, அதாவது பாம்பு, அது மகுடிக்கு மயங்காத பாம்புகளும் இல்லை, கலைகளுக்கு மயங்காதவர்கள் மனிதர்களே அல்ல. அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ பெரிய இது இசை மனிதனை வந்து சந்தோஷப்படுத்திக் அதை ஒரு ஆற்றல் நல்ல ஒரு இனிமையான ஒரு கருவி. நீங்கள் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறப்பே கிட்டத்தட்ட அப்போ ஒரு 10-12 வயதிலே நீங்கள் உங்களுடைய பறை அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயதாகுது? இதுவரை உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உங்களோட சோறு விழுந்து உங்களை மீட்டு இருக்கு? மக்கள் எப்படி சோறு விழுந்து இது மீட்டு இருக்கிறது? இது வந்து கலை அடிக்கும்போது என்னை மதிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டிலேயே மதிக்கலை. அவ்வளவு குடும்பப்பட்டுக்கு நல்லா வந்து நான் அந்த கலையை விட்டு கொஞ்சம் லோடு மீன் வேறு கொஞ்ச நாள் வந்து அடிக்கலை. ஆனால் அடிக்காமல் இருந்தாலும் ஒரு நாள் வாசிக்காமல் இருந்தது கிடையாது. அப்போ அலங்காநல்லூர் பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். தொட்டியில் வந்து நான் மரத்துக்கு பூரா உடச்சி வந்து காஞ்ச வரகாக உடச்சி வச்சுருப்பேன். தொட்டியில் வந்து யானை மகள் மாதிரி போட்டு அடிக்க ஒரு குச்சி உடைய அப்படியே அடிக்க குச்சி உடைய காய்ச்சி மாற்றிருப்பேன். அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட அடிக்காமல் இருந்தது கிடையாது. அதே மாதிரி மீனாட்சி மிஷினார் விளையாட்டுக்கிருந்தேன். அப்போ நான் வந்து டச்சை தட்டி போகும்போது பாட்டை போட்டு விட, ஏதாவது பாட்டு ஏதாவது இசையாக அமைச்சா போது அடித்த கட்டத்தை போது அடிச்சிருவேன். உடனே பாட்டு போட்டோன்னா அந்த டச்சரை தள்ளி போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் கார்ட்ஸ் போய்ட்டு வெட்டிக்கிருந்தேன். கார்ட்ஸ் வெட்டிக்குள்ள பாட்டை போட்டாங்க, டப்பால் கத்திக்குள்ள தூக்கி போட்டு மெத்தலை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட அடிக்காமல் இருந்தது கிடையாது. அவன் வந்து எவ்வளோ இழிவாக நடத்தினாங்க. ஆனால் வந்து இழிவான கருவின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பொதுவாக பெரிய பெரிய கலைகளுக்கு தான் வந்து இந்த மாதிரியான பத்மஸ்ரீ விருது, இது கூட மக்களுக்கான ஒரு கலைகளுக்கு இந்த மாதிரி விருது கிடைக்கிறது. ஆமாங்க, அதாவது இது வந்து ஏன் இழிவாக நினைக்கிறான்னு, இது வந்து பாடாந்திரத்தில் படிக்கலை, அவ்வளோதான். நம்மளை கேள்வி ஞானத்தில் அடிச்சிருக்கேன். நான் 1984 வந்து வைத்தியகாந்த படத்தில் வந்து அல்லக்கு மலராட அபிநயங்கள் கூட அந்த பாட்டை அடிச்சிட்டேன். அந்த அடி அடிச்சிட்டேன். தரகிடுதோம் அந்த அடி அப்பயே அடிச்சிட்டேன். நான் படிக்கலை, கேள்வி ஞானம் தான். காதலை கேட்டால் அடிக்கலாம், கல்லில் பார்த்தா ஆடணும். அதே மாதிரி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஒரு எங்களுக்காக சில சந்தங்கள் அந்த அந்த தரிகிடத்தம் சொல்லுங்க, அதில் ரொம்பவும் பிரபலமான ஒரு இதை சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு வந்து இந்த இதான் அழகு மலராட பாட்டு வந்து நல்லா அந்த ஒரு ரொம்ப பிடிச்ச மனசில் உள்வாங்கிறது. அது வந்து அடி அப்படி அது போய் கண்டம்னு சொல்லுவாங்க. நான் படிக்கலை, கண்டம்னு சொல்லுவாங்க, அதை அடிச்சிருக்கேன். அப்போ தேங்க் தேங்க் டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு தரகிடுதோம் தேக்க தேக்கு டத்தாக்கு தேக்கு டத்தாக்கு தேக்கு தரகிடுதோம் தேக்க தேக்கிட்ட தரகிடுதோம் தேக்க தேக்கிட்ட தரகிடுதோம் 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 இப்போ இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றது ஒரு முக்கியமானது. இது எப்படி அதற்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு? இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இசைப்பள்ளியில் வந்து இதுக்கு ஒரு ஆசிரியர் போடுறாங்க, இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த அரசு தான் வந்து இப்போ ஐயா முதல்ல வந்து இந்த அரசுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் வந்து இசைக்கல்லூரியில் வந்து பறைக்கு வந்து ஆசிரியர் போட்டிருக்காங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இதை நாங்கள் சின்ன பிள்ளை படிக்கும் போகிறதால இன்னும் நாங்கள் வளர்ந்துருப்போம். ஆனால் இப்போ போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து அடுத்த சனவேசில் வந்து அடுத்த தலைமுறையில் மீட்டுருவாக்கம் வந்துக்கிட்டு இருக்குது, வளர்ந்துருச்சு, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்குது, வளர போகிறது. ஆமாம், எல்லோருக்கும்
எனக்கு விருது வழங்குறாங்க. எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு பறை இசை கலைஞருக்கும் அது மதுரையை சேர்ந்த ஒரு கலைஞருக்கு கிடைத்திருப்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக தான் பார்க்குறோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.